டிஎன்பிஎஸ்சி காலவரிசை சீரீஸில் நம்ம பார்க்க போகிற 14வது டாபிக் என்ன அப்படின்னா தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான முக்கிய கமிட்டிஸ். ஸோ 1974 தான் முதல் கமிட்டி அமைக்கப்படுது. ஸோ தேர்தல் அப்படின்னாலே ரோடு போடுவாங்க. தேர் தார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர் தாரில் தான் தொடங்கும். தார் குழு தான் முதல் முக்கியமான குழு. ஸோ தேர்தல் தொடங்கும் போது தான் ரோடு போடுவாங்க, தார் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தார் தான். 1974 இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணுடைய டோட்டல் ரெவல்யூஷன் அப்படிங்கிற அந்த இயக்கம் அமைக்கப்படும் போது இந்த தார்குந்து குழுவை நியமிக்கிறார். 1975 பரிந்துரையை சமர்ப்பிக்கிறாங்க. இதுதான் முதல் முக்கியமான குழு. அதுக்கப்புறம் 1990 தினேஷ் கோஸ்வாமி குழு. இந்த கோஸ்வாமி குழு எதற்காக அமைக்கப்படுது அப்படின்னா தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பான குழு. ஸோ தேர்தல் சீர்திருத்தங்கள்ங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஏன்னா இது 74க்கு அப்புறம் பெரிய கேப் 1990 தான் அமைக்கிறாங்க. திரும்ப ஒரு 3 வருஷம் கழிச்சு 1993 ஓரா குழு அமைக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா குற்றமும் அரசியலும் இடையான தொடர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கிரைமுக்கும் பாலிட்டிக்ஸ்க்கும் உள்ள அந்த தொடர்பு, ஒரு அரசியல் அப்படிங்கிறதுல எந்த மாதிரியான குற்றங்கள் நிகழுது, இந்த ரெண்டுக்கும் இடையான தொடர்பு என்ன அப்படிங்கிறத ஆய்வு செய்யக்கூடிய குழு தான் இந்த ஓரா குழு. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு, இங்கே 3 வருஷம், இங்கே 5 வருஷம், 1998 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. ஒன்று, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இசிஐ ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் அவங்க எது தொடர்பான ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா தேர்தல் சீர்திருத்தங்கள். இங்கே தினேஷ் கோஸ்வாமி குழு கொடுத்த அதே தேர்தல் சீர்திருத்தங்கள் பற்றி தான் எலெக்ஷன் கமிஷனும் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. 98 இன்னொரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா இந்திரஜித் குப்தாவுடைய கமிட்டி. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன், அதாவது அந்த அரசாங்கமே நிதியுதவி கொடுத்து தேர்தல்கள் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை இவங்க பரிந்துரை பண்ணுறாங்க. தனியாக தேர்தல் ஃபண்டு அப்படிங்கிறதே, எலெக்ஷன் ஃபண்டுங்கிறதே தனியாக உருவாக்கணும் அப்படின்னு சொன்ன பரிந்துரை செய்த குழு அப்படின்னு பார்த்தோன்னா இந்திரஜித் குப்தா குழு. ஸோ ஸ்டேட் ஃபண்டிங் ஆஃப் எலெக்ஷன் இதை பரிந்துரை செய்த குழு எதுன்னு கேட்பாங்க. இந்திரஜித் குப்தா குழு. இந்த குழுவில் மொத்தமாக 8 உறுப்பினர்கள் இருக்கதா சொல்கிறாங்க. 1998 8 உறுப்பினர்கள், 8 உறுப்பினர்கள், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 1999 இந்த சட்ட ஆணையம், அதே மாதிரி தேர்தல் ஆணையமும் சில விஷயங்களை கொடுப்பாங்க, சட்ட ஆணையமும் சில ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அப்படி 1999 இந்திய சட்ட ஆணையத்துடைய அறிக்கை, லா கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்களோட ரிப்போர்ட், இவங்களோட 170வது அறிக்கை. இவங்க தேர்தலுக்கு மட்டும் இல்லை, இவங்க நிறைய விஷயங்கள் கொடுப்பாங்க. அவங்க கொடுத்த 170வது ரிப்போர்ட் எதை பற்றினா தேர்தல் சட்ட திருத்தம் பற்றி, எலக்ட்ரல் லாஸ், அதாவது தேர்தல் தொடர்பாக இருக்கக்கூடிய சட்டங்கள், அந்த சட்டங்களில் எந்த மாதிரியான திருத்தங்கள் மேற்கொள்ளலாம்ங்கிற அறிக்கையை கொடுத்தது இந்த இந்திய சட்ட ஆணையம் கொடுத்துச்சு. அப்புறம் 2000 2002 சில இடத்துல 2002ன்னு கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல 2000 2002 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க, கமிஷன் ஃபார்ம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா NCRWC. NCRWCங்கிறது என்ன அப்படின்னா நேஷ்னல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதை யார் தலைமை ஏற்கிறா அப்படின்னா வெங்கடச்செல்லையா அவர்களுடைய தலைமையில் இந்த தேசிய ஆணையம் உருவாக்கப்படுது. இதோடைய வேலை என்ன அப்படின்னா ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி செயல்படுது அப்படிங்கிறத மறு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு தேசிய ஆணையம் அப்படிங்கிறது தான் யாருடைய ஆணையம், வெங்கடச்செல்லையா அவர்களுடைய தேசிய ஆணையம். அடுத்து 2004 இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அறிக்கை. முதல்ல தேர்தல் ஆணையத்துடைய ரெக்கமெண்டேஷன் 1998 தேர்தல் சீர்திருத்தம் பற்றி அவங்க ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்க. திரும்ப தேர்தல் ஆணையத்துடைய ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்டில் முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்கள். அப்போது தேர்தல் சீர்திருத்தங்கள் பற்றி தான் முதல்ல பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் முன்மொழியப்பட்ட தேர்தல் சீர்திருத்தங்கள், ப்ரப்போஸ்டு எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ், அதை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்து 2007 2வது ஏஆர்சி அப்படிங்கிறத கொண்டு வராங்க. வீரப்ப மொய்லி ஆணையம் அப்படின்னும் அதை சொல்லுவாங்க. இந்த 2வது ஏஆர்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன், நிர்வாக சீர்திருத்த ஆணையம். இந்த 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் அப்படிங்கிறது யாருடைய தலைமையில் இருக்கும் அப்படின்னா வீரப்ப மொய்லி அவர்களுடைய தலைமையில் இது இருக்கும். ஸோ இதில் முதல் ஏஆர்சி யார் தலைமை வச்சா, எந்த ஆண்டு அப்படின்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆட்சி நெறிமுறைகள், எத்திக்ஸ் இன் கவர்னன்ஸில் நம்ம பண்ணக்கூடிய ஆட்சியில் எத்திக்ஸுங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பேசக்கூடியதான் இந்த வீரப்ப மொய்லி ஆணையம். எத்திக்ஸ் அப்படின்னா நெறிமுறைகள். அடுத்து முக்கியமான ஒரு கமிட்டி டங்கா கமிட்டி 2010.
2010 டங்கா கமிட்டி கொண்டு வர்றாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தேர்தல் சட்டங்கள் மற்றும் தேர்தல் சீர்திருத்தங்கள் இதோட முழு வரம்பையும் ஆராய்ச்சி செய்கிறதுக்கு, அதாவது எலெக்ஷனுடைய லா, எலெக்ஷன் தொடர்பாக இருக்கக்கூடிய லா சட்டங்கள், அதே மாதிரி எலெக்ஷன் தொடர்பாக இருக்கக்கூடிய சீர்திருத்தங்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் இப்போ சீர்திருத்தம், இதோடைய முழு வரம்பு இது எந்த அளவுக்கு எந்த எல்கைக்கு போகும் அப்படிங்கிறது ரெண்டையுமே, இதோட பெனிஃபிட் என்ன, இதோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத ஆய்வு செய்யக்கூடிய குழு தான் டங்கா குழு. அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய லாவையும் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய நம்ம சேஞ்ச் பண்ணதுனால ஏற்படக்கூடிய அந்த சீர்திருத்தங்களை பற்றியும் அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அடுத்து 13, 14, 15 தொடர்ச்சியாக 13ல் வர்மா கமிட்டி கொண்டு வராங்க. வர்மா கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிரிமினல் லாவை எந்த மாதிரியான அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது குற்றவியல் சட்டம் தொடர்பான சீர்திருத்தங்கள், சட்ட திருத்தங்கள், குற்றவியல் சட்டங்களில் இருக்கக்கூடிய திருத்தங்கள், நம்ம என்னெல்லாம் திருத்தங்கள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத குறித்த அறிக்கையை தான் யார் கொடுக்குறா, வர்மா குழு கொடுக்குறாங்க. அடுத்து 2014 திரும்ப இந்திய சட்ட ஆணையத்துடைய லா கமிஷனுடைய அறிக்கை, 2015லேயும் லா கமிஷனோட அறிக்கை. ஸோ இந்த 14ல் 244வது அறிக்கை, 15ல் 255வது அறிக்கை. 4ன்னு முடிகிறதுல இங்கே 4 முடியும், இங்கே 15ன்னு முடியும்னா இங்கே 55 அப்படின்னு முடியும். ஸோ இந்த 2014 வந்த சட்ட ஆணையத்துடைய இந்த 244வது அறிக்கை என்ன சொல்கிற அப்படின்னா தேர்தல் தகுதி நீக்கங்கள், தேர்தல் தகுதி நீக்கங்கள், ஒருத்தவங்க வந்து ஒரு வேட்பாளரையோ யாரையோ தகுதி நீக்கம் செய்கிறது அப்படின்னா எப்படி எந்த மாதிரியான வழிமுறைகள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அறிக்கையை கொடுத்துருப்பாங்க. திரும்ப 2015 தேர்தல் சீர்திருத்தங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. தேர்தல் சீர்திருத்தங்கள் மட்டும் இதை 3 இடத்துல வரும். முதல்ல 1990 தினேஷ் கோஸ்வாமி குழு ஒரு கமிட்டி வந்து தேர்தல் சீர்திருத்தம் பற்றி சொன்ன கமிட்டி எதுன்னு கேட்டோம்னா ஒரே ஒரு கமிட்டி தான், என்னது, தினேஷ் கோஸ்வாமி குழு. திரும்ப எலெக்ஷன் கமிஷனும் என்ன செய்யுது, 1998 தேர்தல் சீர்திருத்தங்கள் பற்றி பேசுது. சட்ட ஆணையமும் என்ன செய்யுது, அப்போ 3 பேருமே, அதாவது ஒரு கமிட்டி சொல்லியிருப்பாங்க தினேஷ் கோஸ்வாமி கமிட்டி, ரெண்டாவது லா கமிஷனும் சொல்லியிருக்காங்க, எலெக்ஷன் கமிஷனும் தேர்தல் சீர்திருத்தம் பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்க 98, இவங்க 2015. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரியான இது சொல்லியிருப்பாங்க. ஸோ தேர்தல் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், தேர்தல் வந்துச்சுன்னா ரோடு போடுவாங்க. 5 வருஷம் பண்ணாமல் 5ஆவது வருஷம் தான் என்ன செய்வாங்க, ரோடெல்லாம் போடுவாங்க. அப்போ ரோடு போடுறத ஞாபகம் வச்சுக்கணும். தேர்தல் வந்துட்டுனா ரோடு போடும்போது தார்டீன் கொண்டு வருவாங்க தார்டீன் கொண்டு வராங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்தல் வரும், தேர்தல் வந்தால் ரோடு நமக்கு ஞாபகம் வரும். அப்போ தார்டீன் வரும், தார்டீனோட வருவாங்க ஈஸியாக அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். தேர்தல் வந்துச்சு, இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன், தேர்தல் வந்துச்சு அப்படின்னா தார்டீனோட ஈஸியாக வந்துடுவாங்க, தார்டீனோட வருவாங்க ஈஸியாக. அப்போ தார்புந்து, தினேஷ் கோஸ்வாமி குழு, ஓரா குழு, இசிஐடைய ரெக்கமெண்டேஷன். ஸோ அப்போ தேர்தல் வந்துட்டுனா இவங்க பாட்டுக்கு தார்டீனை தூக்கிட்டு வந்துடுவாங்க ஈஸியாக. அதே மாதிரி அடுத்த ஒரு சின்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய லா வந்து செல்லாமல் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, செல்லாமல் ஈஸியாக போயிடுது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 5 வருஷம் வேலை பார்க்காம 5 வருஷத்தோட எண்டில் வந்து ரோடு போடுறாங்க. அப்போ நம்மளோட சட்டத்திட்டத்தை அவங்க மதிக்க மாட்டேங்காங்கல்ல, அதனால் இந்தியாவுடைய லாவே, அந்த இந்தியாவோட சட்டத்தையே அவங்க வந்து செல்லாது அப்படிங்கிறத மாதிரி ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல ஈஸியாங்கிறது என்ன, தார்டீனோட வருவாங்க ஈஸியாக, அதாவது எதை பற்றி 4 வருஷம் எதுவுமே பண்ணாமல் 5 வருஷம் தார்டீனோட ஈஸியாக வருவாங்க ரோடு போட. இந்தியாவுடைய சட்டத்தையே வந்து செல்லாது அப்படின்னு ஈஸியாக எடுத்துக்கிறாங்க அவங்க, அரசியல்வாதிகளை பற்றி சொல்கிற மாதிரி. திரும்ப ஏஆர்சிங்கிறத அரிசின்னு எடுத்துக்கலாம். அரிசி தான் வருமா சட்டப்படி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு தேவை என்ன, அரிசியெல்லாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ சாப்பாடு அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அரிசி தான் வருமா அப்படிங்கிறத கடைசி லாலா அப்படின்னு முடிச்சிருங்க, லாலா. ஸோ இதுதான் எலெக்ஷன் தொடர்பான சீர்திருத்தங்கள். உங்களுக்கு எப்படி ஞாபகம் வைக்கணுமோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். எலெக்ஷன் வந்தால் ரோடு வரும், ரோடு வந்துச்சுன்னா தார்டீனோட வருவாங்க ஈஸியாக. இந்தியாவோட சட்டத்தை வந்து செல்லாதுன்னு ஈஸியாக நினைப்பாங்க. அரிசி தான் என்னது, வருமா, நமக்கு அரிசி தான் வருமா, அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அரிசி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, அரிசி தான் வருமா, லாலா அப்படிங்கிறத முடிச்சிருக்கேன். ஸோ நன்றி.